வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போது ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பேசிவிட்டு ப்ளஸ் இந்த மேட்ச்க்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம டெலிகிராமில் ஒரு 14 பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதில் 8 to 10 அப்படிங்கிற டிடி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரீசெண்ட் டைமில் அதே மாதிரி வந்திருக்கு, 9 டிடி வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, அந்த 1-2 பிளேயர்ஸ் தான் நீங்கள் வெளியிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 14 பிளேயர்லையே இன்னும் ஒரு டிடி எச் பண்ணுறதுக்கான முயற்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸோ வரமாட்டாங்க அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸை நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த 14 பிளேயரில் அதுக்கு பொதுவாக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில பிளேயர்ஸை இன் பண்ண பார்க்குறேன். ஸோ அது மாற தப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் இந்த 14 பிளேயரே கொடுத்துருந்தோம். பட் மோஸ்ட்லி எல்லோரும் அந்த முக்கியமான பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கான சின்ன விளக்கம் நான் கொடுத்துருந்தேன் போன மேட்ச்லேயே, அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விளக்கத்தையும் கொஞ்சம் இப்போ பார்த்துட்டு நான் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்க பார்க்குறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ளஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைக்குக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப்ஸ் வரும். உங்களுக்கு இப்போ நான் ஃப்ரீயாக 14 பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக டீம் கொடுக்குற ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது எனக்கு கண்டினியூ ஆகணும்னா, ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் தான். ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இந்த ரெக்வஸ்ட் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது எனக்கு கொஞ்சம் அது ஒரு மோட்டிவ். ஸோ இங்கே கொஞ்சம் வியூஸ் அதிகமாகும்போது நான் உங்களுக்கு சிம்பிளாகவே அங்கே நான் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ தவறாமல் எவ்வளோ வியூஸ் போகுதோ அவ்வளோ லைக்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுப்போம். இது 9வது மேட்ச்சு, உமன்ஸ் வேர்ல்டு கப்போட 9வது மேட்ச்சு இங்கிலாந்து உமனுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா உமனுக்கும் இடையில் நடக்குது. ஸோ இது மற்ற விஷயங்கள் நீங்கள் ஸ்டாட்ஸு மற்ற தகவல்கள் எல்லாமே நீங்கள் எதுவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல, அது ஆல்ரெடி தெரியும். இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸோ நீங்கள் சுத்தமாகவே ஸ்டேட்ஸ் பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக ஸ்டேட்ஸ் பார்ப்போம். ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் தேடி தேடி பார்த்து எடுத்து ஸோ அதை இன் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டேட்ஸ் அப்படின்னா நீங்கள் இது என்ன விஷயம் அப்படின்னா, இத்தனை நாளாக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணுறோம், அல்லது இந்த கிரிக்கெட்டு லவராக இருக்கிறவங்க தான் இதை விளையாட போகிறோம் ட்ரீம் லெவனை. ஸோ அதை பார்த்துருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நேற்று இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மேட்ச் நடக்குது, மென்ஸ் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட்டோட இனிஷியல் மேட்சஸில் யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவா, யாரெல்லாம் கன்ஃபார்ம் ட்ரீம் டீம் வருவா அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு சாதாரணமாக யூகிக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறது சஞ்சு சாம்சன் நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பாண்டியா வந்து டோர்னமெண்ட்டோட இனிஷியல்லையும் ஃபைனல் ஸ்டேஜ்லையும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்பில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஸோ ஒரு வாய்ப்பு அவர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாட்ஸு. ஸோ இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிறது, இது வந்து உங்களுக்கு தேடுனா கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் கிரிக்கெட்டில் எடுத்துக்கக்கூடிய நாலேஜ் மூலிமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே சொல்லலாமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை சொல்லலாம். பட் அவங்க நாம் யூஸ் பண்ணுற அந்த டேபிள் மெத்தடில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்குவோம். அப்போது எங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தேடு தான். அந்த மெத்தேடு யூஸ் பண்ணிவிட்டு அதில் அன்றைக்கி அவங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும் பட்சத்தில் அவங்க தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்டாட்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, ஸ்டாட்ஸும் சில நேரம் கைவிடும். ஸோ இந்த டேபிள் அமைப்பு அதிகமாக கைவிட்டதில்லை. ஸோ அதனால் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு இதே லெவல் இருந்துச்சுன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதில் யாரை மிஸ் பண்ணலாம், யாரை எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலாந்தில் ஏ ஜோன்ஸ், டி ஒயிட், கெச் நைட், என் சீவர், சாரா கிளன், எக்லஸ்டோன், ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஸோ எங்கே ட்ராப் பண்ண வேண்டிய இடமும் இருக்கிறது. இதில் வந்து இங்கே தான் ட்ராப்டு பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ இங்கே ட்ராப் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா. பட் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ அதை அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது
இந்த இடத்துல இதுதான் உங்களுடைய வேலை. இப்போ இங்கே வந்து டேனி கிப்சன், அலெக்ஸ் கேப்சி. ஸோ இதில் இந்த 3ல் ஒரு பிளேயரை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கணும். 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆப்போனண்ட் டீமை பார்க்கும்போது இதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலாம். இப்போதைக்கு இந்த 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். பட் இந்த 7 பிளேயரில் தான் நீங்கள் 1லிருந்து 2 பிளேயர் வரைக்கும் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சின்னதாக ரொட்டேட் பண்ணுறோம். லெவல்ஸில் சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி சேஞ்ச் இருக்கும்போது நம்ம டெலிகிராமில் போடுவோம், அதிலிருந்தே நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் டி ஒயிட்டு, என் சீவர், சாரா கிளன். ஸோ இந்த 3 பேர். ஸோ இது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம கிரெடிட் அமைப்பில் எடுக்கக்கூடிய அதே விஷயம் இன்னாய்க்குது. ஓகேங்களா? இப்போ டேபிள் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா? ஸோ டேபிளாக தான் எடுத்திருக்கோம். பட் பழைய உங்களுடைய அந்த கிரெடிட் பேஸ் அமைப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்னாய்க்கும். ஸோ எல்லாமே கலந்த ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிளேயர் இருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நீங்கள் ஒருத்தரை கட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பழைய இதே இங்கிலாந்து விளையாண்ட மேட்ச்சை செக் பண்ணுங்கள். எக்லஸ்டோன் அந்த மேட்ச்சில் கட் ஆகிருப்பாங்க. ட்ரீம் டீம் வரல. ஓகேங்களா? இதே அமைப்பில் தான் இருந்தாங்க. அந்த மேட்சும் இப்படி நடந்திருந்தது. ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு பிளேயரை கட் பண்ணணும். ஸோ ப்ரியாரிட்டி பேஸில் என்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பேட்டிங் வர்றாங்களா, பவுலிங் வர்றாங்களா அப்படிங்கிறத யூகித்து அதில் ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இங்கே ஒருத்தரை கட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஒரு 4 பிளேயர் இருக்காங்க இல்லையா? இந்த 4 பிளேயர்லேருந்தும் ஒரு பிளேயர் கட் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஒன் சைடு மேட்சாக இல்லாத பட்சத்தில் இது ஒன் சைடு மேட்சாக இருக்க கொஞ்சம் சான்ஸ் குறைவாக இருக்கும். ஸோ 2 டீமையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இங்கேயும் ஒரு பிளேயரை கட் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பிளேயர்ஸ். ஓகே, இதில் எக்ஸ்பென்ஸெல்லாம் நாம் சொன்ன விஷயம், நீங்கள் இந்த 7வது பிளேயராக கேப்சியா கிப்சனை எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இங்கே யாருமே இல்லை, கேப்சி கிப்சன் எல்லாத்தையும் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பவுலிங்கில், ஏன்னா மேட்சஸ் மோஸ்ட்லி பவுலிங் சைடு போகுது அப்படிங்கிறதுனால சிடீனை விட எல் ஸ்மித். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை கூட நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ எப்போ அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ்லேயே கூட இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒன்று. இன்னொன்று, ஸோ இந்த டீன் ஸ்மித் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடிய 2 பிளேயரில் இந்த பிளேயர்ஸை இன் பண்ணி பார்க்கலாம். எல் ஸ்மித்து, டீன் அல்லது டேனியல் கிப்சன், பௌரிச்சர். பேட்டிங்கில் பவுச்சர் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பிளேயர் உங்களுக்கு இந்த ரொட்டேட் பிளேயரை காட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து கம்பல்சரி 2லிருந்து 3 பிளேயரை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படின்னு இந்த சைடு சொல்லிட்டேன். லெஃப்ட் சைடு இருந்த பிளேயர்ஸுக்கு ரொட்டேஷன் அப்படின்னு எடுக்கிற இடத்துல பவுச்சர், டீனு, எல் ஸ்மித். ஸோ இப்படி நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இது 3. இந்த 3 பிளேயர் இருக்காங்க. ப்ளஸ் கிப்சனும் உங்களுக்கு ரொட்டேட் பிளேயர் தான். ஓகே, இப்போ 11 பிளேயரும் சொன்ன மாதிரி தெரியும். மற்ற ப்ரெடிஷன் கொடுக்குற மாதிரியே அதே கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். எக்லஸ்டோன், ஸோ என் சீவர், டி ஒயிட், அந்த குறிப்பிட்ட அந்த பிளேயர்ஸில் நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் அந்த மிஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணி இந்த பிளேயரை கரெக்டாக உள்ளே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டீம் செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ இந்த டீமை பற்றி பார்த்துட்டோம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ்: லாரா வால்வரட், மரினா கேப், கஹா, ஏபோஜ், என் மல்பா, சி டிரையான், சி லூஸ் அல்லது டிக்கிர்சன். ஸோ இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணுன்னா கிரெடிட் பேஸ் அமைப்புலேயே நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம்.
இந்த ஸோ தனியாக காட்டிடலாம். ஸோ தனியாக அந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு அந்த 7 பிளேயரை தாண்டி வெளியிருந்து எடுக்கணும் அப்படிங்கிற பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிற விஷயம் புரிய வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் இப்படி எடுத்திருக்கேன். இதில் டெக்ரிசன், சீட்ரையான் இவங்களாம் இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ டெக்ரிசனை நம்ம இம்பார்ட்டண்ட்டு இல்லாத லிஸ்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சீலூஸ் அல்லது என்டி கிளார்க் அப்படின்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்டி கிளார்க்கே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஸோ நாங்கள் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணும்போது ஆன் டைமில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ப்ளஸ் கிரெடிட் அமைப்பு அப்படிங்கிறதுல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் ட்ராப் மஸ்ட்டு ட்ராப் அப்படின்னு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே விஷயந்தான். ஸோ அங்கே எப்படி நம்ம ட்ராப் பண்ணணுமோ அதே போல் தான் நான் இங்கேயும் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வால்வரட், மரினா கேப், ஐபோனியா, கஹா, ஸோ இந்த பிளேயரில் தான் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். மேட்ச் ஈக்குவலாக இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற அமைப்பில் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதுவே ஒன் சைடு அப்படின்னா இவங்க வரலாம். ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து ஒன் சைடுனா கூட டி ஒயிட், என் சீவர், எக்லஸ்டோனில் ஒரு ஆள் கட்டாயி தான் வரணும். பட் சவுத் ஆப்ரிக்கா ஒன் சைடாக வின் பண்ணும்போது 3 பேரும் வரலாம், ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற இதில் 3ல் ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இந்த 3ல் ஒரு பிளேயரை கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 லோபிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் பர்சன்டேஜில் யூகிச்சிங்க அப்படின்னா ஒரு வேளை பர்சன்டேஜை கரெக்டாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மினிமம் ஒரு 4 பிளேயராவது லோபிக் பிளேயர்ஸ்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்படி எடுத்துக்கங்க. இவங்க இந்த டீமோட இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதில் ரொட்டேட்டுக்கு மஸ்டான பிளேயர்ஸ் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே காட்டினது தான். இங்கே டீ பிரிட்ஸு, இங்கே நீங்கள் எந்த பிளேயரை விடுறீங்களோ அந்த பிளேயர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. சீலூஸை நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா சீலூஸ், ஸோ டெக்ரிசன், என்டி கிளார்க்கில் இவங்க ரொட்டேட் பிளேயர்ஸில் வருவாங்க. ஸோ அந்த மிஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மெயின் பிளேயர்ஸில் மிஸ் பண்ணுறோம். அதாவது வால்வரட், மரினா கேப், கஹாவில் யாரை மிஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு இந்த பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப்பில் மேக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது கேப்டன் விசி பாசிபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ தொடர்ச்சியாக பவுலிங், ஆல்ரவுண்டர் இந்த கேட்டகரியில் தான் கேப்டன் விசி இருக்குது. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ சின்னதாக சேஞ்ச் ஆகும்போது மட்டும் மாற்றிக்கலாம். இந்தியா மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூகிச்ச விஷயம் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு கூட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் ரெண்டாவது ஆன் டைமில் செக் பண்ணும்போது மாறி இருந்தது. ஸோ நம்மளுமே பவுலிங்கில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது போல் தான் இப்போ இங்கே என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா டாப் மோஸ்ட் பிக் இதெல்லாமே கொஞ்சம் கணக்கு வச்சு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே. திரும்பவும் உங்களுக்கு பவுலிங், ஆல்ரவுண்டரை சார்ந்து வர தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்படியே தான் இருக்க போல். ஸோ நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராக்ஸும் டவுனாக இருக்கிறதுனால. ஸோ இதே அமைப்பு தான். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் இதை அப்படியே அப்ளிகபிள் பண்ண வேண்டாம். ஸோ ஏன்னா சின்ன மாற்றம் இருக்கலாம். ஆல்ரவுண்டரில் தான் கேப்டன், டாப் விசி. ஸோ இது எப்படி ஃபாலோ அப் ஆகுதோ நம்ம அப்படி ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக எப்படி ஃபாலோ அப் ஆகுது? ஸோ அதே லெவலில் தான் ஃபாலோ அப் ஆகுது. ஸோ அப்போ இங்கே யாரையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் கேப்டனா, ரிஸ்கியாக யாரை யூஸ் பண்ணலாம், ஸோ சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை யாரை யூஸ் பண்ணலாம். எக்லஸ்டோன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கஹாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கேப்டனாக வர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 3 பிளேயர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ என்டி கிளார்க், ட்ரையான், ஸோ டாப் மோஸ்ட் பிக்காக இருக்கக்கூடிய இந்த 2 பேர்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ், ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா உமனில் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸுக்கும், இங்கிலாந்து உமனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டைப் ஆஃப் வீடியோ ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இல்லை கொஞ்சம் புரியல அப்படின்னா நான் வேறு மாதிரி மெத்தடில் மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போது எந்த மாதிரியான பிளேயர்ஸை ரொட்டேட்டில் வைக்கணும்னு தனியாக கிரெடிட்டை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கலாம். டி கிப்சன், ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் பிளேயரை தாண்டி எந்தெந்த பிளேயரை உள்ளே கொண்டு வரலாம்
அப்படிங்கிற விஷயங்கள். டி கிப்சன் ஆல்ரெடி சொன்னது தான், இன்னொரு முறை கொஞ்சம் அது ஒரே முட்டா சொன்னதில் புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது தனியாக எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ எந்த மாதிரி பிளேயர்ஸை உள்ளே எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் ஓகேங்களா. ஸோ மற்றவங்களாம் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸில் வந்த பிளேயர்ஸாக இருப்பாங்க. இந்த 6 பிளேயர்ஸ் வந்து வராத பிளேயர்ஸாக இருப்பாங்க. இப்போ டிக்சன் எடுத்திருக்கோம். டீனு எல் ஸ்மித்தை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல் ஸ்மித்து டீனை இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸில் நம்ம கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது நீங்கள் கூட மாற்றிக்கலாம். ஸோ அதை நம்ம கேப்சி கொடுத்த இடத்துல கூட டீனையோ ஸ்மித்தையோ இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸில் வச்சுட்டு ரொட்டேட்டுக்கு கூட கேப்சியை மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஒரு 8 பிளேயர் ஓகேங்களா, இவங்க வந்து இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸில் எடுக்கப்படாத பிளேயர்ஸ். ஓகே, ஸோ இதில் மோஸ்ட்லி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 2-3 பிளேயர்ஸ் வந்துட்டுருக்காங்க தொடர்ச்சியாக. ஓகேங்களா, நம்ம இம்பார்ட்டண்ட்டில் 8-9 டிடி தான் வருது அப்படிங்கும்போது, ஸோ இப்போ இங்கே யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் தனியாக தேடிக்கிங்க. இப்போ கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ்லேயும் இங்கே இருக்கிற பிளேயர்ஸை கூட நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த பிளேயர்லேருந்து கேப்டன் வராமல் போன விஷயம் நிறையா நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இவங்க எல்லாமே. ஸோ இவங்கள மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பேட்டிங் சைடு வருதா அப்படின்னா வரல. இருந்தாலும் இந்த 6 பிளேயரும் உங்களுக்கு வேல்யூபிளாக தெரிவாங்க. ஓகேங்களா, இவங்க பேட்டிங் ஆர்டரில் முன்னாடி வரக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க எப்போ வேணாலும் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான அமைப்பு தான், இல்லைன்னு சொல்ல. பட் அங்கே இருக்கிற பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுறதுலையும் இந்த பிளேயர்ஸ் உள்ளே வைக்கிறது மட்டும் சரியாக இருக்கும்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா, மோஸ்ட்லி ஒரு 2 கேப்டன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் அல்லது ஆல்ரவுண்டரில் உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கும். நம்ம கொடுத்த அந்த 7 கேப்டன் ஆப்ஷனில் உங்களுக்கு யாருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுதோ அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு புரியாத விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணணுன்னு பார்க்க வேண்டாம், நான் கண்டிப்பாக படிச்சுக்குவேன். அடுத்த வீடியோவில் அதுக்கான பதில் உங்களுக்கு தரேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ப்ளஸ் இன்னும் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயங்கள், இப்போ நம்ம குரூப்பில் கபடிக்கான டீம்ஸும் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் நேரடியாக கொடுக்குறதா என்னோடய ஐடியா. ஸோ அது எப்படி ரெஸ்பான்சிபிள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இதாகும்போது நான் அதை எப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒன்று கபடிக்கு இப்போ கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் தேவைப்படுறவங்க பை பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் மேட்ச் வின்னர் ப்ரிடிக்ஷன், அதாவது ட்ரேடிங் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கிளியரான விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. ட்ரேடிங் என்ன மாதிரி, எந்த இடத்துல பெட் எடுக்கலாம், எப்போ வந்து இது பண்ணலாம், இந்த மேட்ச் யாருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் அது தெரியும். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.